அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் மிக முக்கியமான நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய முஹர்ரம் 9வது நோன்பு, தாசுஆ என்று சொல்லக்கூடிய புனிதமான நோன்பு எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமான ஒரு 10வது நாள், வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை ஒரு 10வது முஹர்ரம் 10உடைய சிறப்புக்குரிய ஒரு நோன்பு. இந்த மாதிரி உண்டான ஒரு சிறப்பு கிடைக்கிறது அபூர்வம். வியாழன் விடிஞ்சா வெள்ளி ஒரு 10வது முஹர்ரத்துடைய 10வது நோன்பு வருவதெல்லாம் அபூர்வமான விஷயம். அது மிக சிறப்புக்குரிய ஒரு வெள்ளி ஜும்மாவுடைய நாள் 10வது முஹர்ரம் 10உடைய தஷுவாவுடைய நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய, இபா செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வீடியோ நம்ம நோன்பு நோன்பு வைக்கக்கூடிய அந்த நியத்துக, நோன்பு அந்த நாள் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான 9வது நோன்பு 10வது நோன்பு முஹர்ரம் மாதத்துல எல்லாம் கிடைத்த அல்லாஹ்வுக்கு, ரப்புக்கு கோடி சுக்ரியாக்கள் செய்கிறோம். அது மாதிரி நோன்பு வைப்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தானே. அல்லாஹ் மிகப்பெரிய. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் இந்த துவா கபூல் செய்வானாக. ஏன்னு சொன்னால் முக்கியமான துவா, நபிமார்களுக்கெல்லாம் சோதனைகளை வெற்றி பெற்ற நாளாக இன்றைய நாள். ஆரம்பத்திலேருந்து ஃபரலான நோன்புக்கு முன்னாடியே இந்த நோன்புகளை வைக்கப்பட்டு எல்லா நபிமார்களும் வைத்த, நாமும் வைக்கக்கூடிய ஒரு புனிதமான முஹர்ரம் மாதத்துடைய இஸ்லாமிய புத்தாண்டாகிய அந்த வருடத்துடைய பிறப்புடைய நோன்புடைய சிறப்பான நாளில் நம்ம எதிர்பார்த்து நம்ம எல்லாம் வந்துவிட்டோம். இன்றைக்கி 9வது நோன்பாக இருக்கிறது, நாளைக்கு 10வது நோன்பாக இருக்கிறது. நோன்பு வச்சவங்க நீயத்தை நம்ம கவனிக்கணும். 4 விதமான நீயத்துகளை நம்ம வைத்தா நன்மை அடைந்து கொள்ளலாம். 1வது வியாழக்கிழமை சுன்னத்தான ஒரு நோன்பு 1. 2வது விடுபட்டு போன ஃபரலான நோன்பருடைய நீயத்து நான் வைக்கிறேன் என்று சொல்லி நீயத்து வைக்கலாம். ஏன்னா நோன்பு மாதத்தில் நம்ம வேறு எதையும் சுண்ணத்து சேர்த்த முடியாது. இந்த நம்ம சேர்க்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகளில் என்ன செய்யலாம், ஃபரது விட்டு போன நோன்புகளை நம்ம நீயத்து வைத்தோம்னு சொன்னால் அந்த நோன்புடைய கல்லாவோ வீட்டு நன்மை நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அது மாதிரி முஹர்ரம் மாதத்துடைய சுண்ணத்தான் நோன்பு, அதே போன்ற 9வது முஹர்ரம் 9வது தசுவாவுடைய நோன்பும் நீயத்து வைக்க. இப்படி 4 நீயத்தில் நம்ம வச்சு அதை வச்சுட்டோம்னு சொன்னால், வைக்காதவங்க வச்சுக்கோங்க, டைம் காலை நேரம் தானே, அந்த 4 நோன்பு நீயத்துகள் கிடைக்கும். அதாவது வியாழக்கிழமை சுன்னத்தான் நோன்பு, அது மாதிரி ஃபரது கல்லாவான நோன்பு, 3வது முஹர்ரம் மாதத்துடைய சுன்னத்தான் நோன்பு, 3வது 4வது 9வது முஹர்ரத்துடைய தாசுவா 9வது சுன்னத்தான மிக முக்கியமான நோன்பாக. இப்படி 4 நீயத்தில் வச்சா நமக்கு மிக அற்புதமான 4 நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அது மாதிரி நாளைக்கு அது மாதிரி முஹர்ரம் 10உடைய அந்த நோன்பு மாதத்தில் அந்த நோன்பு வைக்கும் போதும் இந்த மாதிரி 4 விதமான நீயத்து வச்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிற கடைசியில் பாருங்கள், ஏராளமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோம்பின் மூலமாக ஹஜ்ஜுடைய கூலி பல வருடம், 1 வருடம் சொல்கிறாங்க. அதனால அந்த நோன்பு 1 வருடம் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அது மாதிரி அந்த நாளெல்லாம் நியத்து வச்சு இபா செஞ்ச நோன்பு வச்ச கூலி, ஹஜ்ஜு செஞ்ச கூலி, உம்ரா செஞ்ச கூலி எல்லாம் இந்த நோன்புனால கிடைக்கும் என்று கித்தாபில் நிறைய ஹதீஸில் வருது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோடைய கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த 9வது நோன்பு 10வது நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய வருஷத்துடைய எல்லா சிறப்புகளும் வெகுமதிகளும் தரக்கூடிய நன்மக்களாக, தக்வாதாரிகளாக நம்ம அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நஹமது வ நுஸல்லி அலா ரசூலிக அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فضل بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: التائب من الذنب
கமன் லா ذنب له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் தாசூஆ 9வது நாளில் நோன்பு வச்சு நம்ம எல்லாம் இருக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஆஷூரா 10வது நோன்பு. அல்லாஹ் இந்த நோன்புகள்லாம் அழகான முறையில் வைக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை தௌஃபீக் செய்வானாக. நோன்பு வச்சவங்க நோன்பெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஏராளமான நன்மை அதை பற்றி தான் பார்க்கணும். அந்த சுன்னத்தான அந்த நோன்பு நிய்யத்தை எப்படி வைக்கணும்? முதலாவது அதாவது நாளைய காலுக்குள்ளே நிய்யத்து வச்சிடணும். டைமு 4 காலுக்குள்ள நிய்யத்து வச்சிடணும். நோன்பு திறக்கிறது 6:50 நோன்பு திறந்துடலாம். 6:50 திருப்பூர் நேரம். வெளியுள்ளவங்க அந்தந்த நேரங்களை பார்த்து நீங்கள் சகுது செய்யலாம், நோன்பு திறக்கலாம். நீயத்தை நம்ம கவனிக்கணும். நவைத்து சோமதின் அன்னதாய் சுன்னத்த தாசூஆ ஹாதி சுன்னத் லில்லாஹி தஆலா. நோன்பு 9ஆம் நோன்பு வைக்காதவங்க இன்னும் வச்சிடலாம், சீக்கிரமாக வச்சிடலாம். 4 நிய்யத்தை நம்ம சொன்ன மாதிரி 4 நிய்யத்தை வச்சு, அதாவது வியாழக்கிழமை சுன்னத்தா நோன்பு வைக்கிறேன், எனக்கு கதாவான ஃபரதுல நோன்பு நான் வீட்டிக் கொள்கிறேன். 3வது முஹர்ரம் மாதத்துடைய சுன்னத்தா நோன்பு வைக்கிறேன். 4வது நிய்யத்து முஹர்ரம் மாதம் 9 தாசூஆவுடைய நோன்பு நான் வைக்கிறேன். இப்படி 4 நிய்யத்தை நினைச்சு நவைத்து சோமகதின் அன்னதாயி சுன்னத்த தாசூஆ ஹாதிஹி சனத்த லில்லாஹி தஆலா என்று சொல்லி நிய்யத்து வைங்க. அப்படி நிய்யத்தை வச்சு நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து வாலைக்க தவக்கல்து வாலா ரிஸ்கிக்க அஃப்தர்து ஃபதக்கப்பல் மின்னி அப்படி ஓதலாம். நோன்பு திறக்கும் போது ஓதக்கூடிய துவா, நிய்யத்து துவா. ஆனால் நோன்பு திறந்த பிறகு ஓதக்கூடிய நம்ம சுன்னத்தான மஸ்னூ துவாக்கள் நம்ம படிச்சிருக்கோம். தஹப லாமஉ வபுதலத்து ரூகு வசப்பத்தில் அஜரு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அழகான அந்த நோன்பு திறந்ததுக்கப்புறம் நிய்யத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு துவா தெரிஞ்சவங்க ஓதிக்கலாம். அது மாதிரி பிற இடத்தில் நோன்பு திறந்தால் நம்ம இன்னொருத்தர் போய் நோன்பு திறக்க போயிருப்போம், அவங்களுக்கு துவா இருக்குது. அஃப்தர இந்த குமுஸ் சாயிமூன வ அகலத ஆமுக்குமுல் அபரார் வ சொல்லத்த அலைக்குமுல் மலாயிக்கா என்று சொல்லக்கூடிய துவா ஓதலாம். இப்படி ஏராளமான துவா இருக்குது, நம்ம தெரிஞ்ச துவா ஓதிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோன்பு சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான சிறப்பு முதலாவது சுன்னத்தான 9-10 நோன்பு வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து வந்தாங்க. முதலாவது வருஷம் ரபியுல் அவ்வல் 12 தான் சேர்ந்தாங்க மதீனாவில். அடுத்த வருஷம் தாசூராவுடைய நாளில் 9வது நாளில் முஹர்ரம் 9வது நாளில் யஹூதிக நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நபி அவங்க கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாம் வெற்றி அடைத்த நாளாக இருக்கிறது, அதுக்கு சுக்ரியா செய்வோம்னு சொன்னாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற பொழுது உங்களை விட அதிகமான அக்கறை உள்ளவங்களாக இருக்கிறோம், உங்களை விட அதிகமான எங்களுக்கு நாங்கள் நோன்பு வைக்க தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் அடுத்த வருஷம் இருந்தால் நான் என்ன செய்வேன், 9 சேர்த்து நோன்பு வைப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப வற்புறுத்தப்பட்ட நோன்பு தான், அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நோன்பு தான், சுன்னத்தான் நோன்பு தான் 9வது நோன்பு. அதுதான் இன்றைக்கி வச்சுருக்கோம். நாளைக்கு ஹைலைட்டு நோன்பு, அது லட்சம் நெய்மார்கள் வச்ச நோன்பு. நோன்பு மாதத்துக்கு முன்னாடி நோன்பு நம்ம கடமையான நோன்புக்கு முன்னாடியே கடமையான நோன்பு. அது மாதிரி இப்போ வரையும் கியாமத்தின வரையும் ஆரம்பத்திலிருந்து வைக்கப்பட்ட மிக அற்புதமான நோன்பு தான் முஹர்ரம் 10 நோன்பு. எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி கிடைத்த அந்த நோன்பு, எல்லா நபிமார்களுடைய சிரமங்களை சோதனைகளை வென்ற மாதமாக இருக்கிறது இந்த முஹர்ரம் 10 நோன்பாக இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாம் வைக்க வேண்டும். நிய்யத் என்ன செய்ய, எப்படி வைக்க வேண்டும்? நவைத்து சோமகன் அன்னதாயி சுன்னத்த ஆஷூரா ஹாதி சனத் லில்லாஹி தஆலா. நவைத்து சோமகதின் அன்னதாயி சுன்னத்த ஆஷூரா ஹாதி சனத் லில்லாஹி தஆலா என்று சொல்லி நிய்யத்தை வச்சு 4 நிய்யத்தை வச்சுக்கலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை 3 நிய்யத்தை வச்சுக்கலாம். நான் வெள்ளிக்கிழமை சாதாரண நாளங்கள் நமக்கு பெருநாள் ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கின் மிஸ்கின்களுடைய ஹஜ்ஜாக இருக்கிறது, பெருநாளாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நோன்பு அனைவரும் வைக்கக்கூடாது. இந்த விசேஷமான நாடுகளில் அரஃபாவுடைய நாள், முஹர்ரம் 10 இந்த மாதிரி இந்த முக்கியமான நாடுகள் அந்த நோன்பு வச்சுக்கலாம். அப்போ 3 நிய்யத்தை வச்சுக்கலாம். அதாவது ஃபரலான கல்லாவா நோன்பு நான் வைக்கிறேன், அது மாதிரி முஹர்ரம் மாதம் நோன்பு வைக்கிறேன், அது மாதிரி 10வது நோன்பு ஆஷூரா நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி 3 நிய்யத்தை வச்சு நம்ம நாடி இன்ஷா அல்லாஹ் 10வது நோன்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம வச்சுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்புகளை வைத்து அழகான
எல்லா நொய்மாரும் கிடைத்த துவா மிக முக்கியமான அந்த என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னால் அந்த நாளில் வந்து எந்த தப்பு தவறும் இல்லாமல் ஹராம் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு கோல் சொல்லாமல் புறம் சொல்லாமல் நம்ம கிடைக்கப்பட்ட அற்புதமான நாள் நம்ம என்ன நல்ல அமல் செய்யக்கூடிய அமலெல்லாம் நம்ம செய்வதற்கு அதை பாவத்தையெல்லாம் தவிர்த்திருப்பது அதுதான் ஒன்றாவது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 9-10 கவனிக்க வேண்டிய விஷயம் சிறப்பான நாள், அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய நாள், துவா கபூலாகக்கூடிய நாள், அல்லாஹ்வுக்கு பிரியமான நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்ச நாள். அப்போ அப்படிப்பட்ட எல்லா நைமார்களும் வெற்றி அடைத்த நாள் என்ன செய்யணும்? முதலாவது ஹராம் இருந்து தவிர்த்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது செலவாத்துக்கு அதிகப்படுத்தணும். என்ன வியாழக்கிழமை இந்த முஹர்ரத்துடைய சிறப்பு, அந்த வியாழ வெள்ளியுடைய சிறப்பு, அது மாதிரி இப்ராஹிமா சலாத்து மிக முக்கியமாக வரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வலாய் முகமது கமா சல்லைத அலா இப்ராஹிம் வலாய் இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லக்கூடிய இப்ராஹிம சலாத்து ஒரு 3 தடவை தொழுகையில் ஓதுறோம். அது இல்லாமல் ஒரு 3 தடவை 7 தடவை 10 தடவை ஓதி என்ன செய்யலாம்? அது செலவாத்தில் அதிகப்படுத்தலாம். ஒன்றாவது ஹராமில் இருந்து எல்லா பாவத்திலிருந்து தவிர்த்திருப்பது. கோடு புறம் அடுத்தவங்களை குறை சொல்லுவது, அடுத்தது நம்ம வந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது, அது மாதிரி விஃபா வேர்ல்டு கப்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அது வந்து அந்த நேரத்தில் பிள்ளைகள் அதே நம்ம நைட் நேரங்களில் பார்த்து தூக்கம் முடிச்சுட்டு நம்ம இவா செய்யாமல் நோன்பு வைக்காமல் தூங்கி விடுவது. காலையிலெல்லாம் இரவெல்லாம் பால் விளையாட்டில் பந்து விளையாட்டில் பார்த்துட்டு அது அற்புதமான நேரங்களை வீணாக்குவது. இது நம்ம ரொம்ப கவனிக்கணும். பால் விளையாட்டு பந்து விளையாட்டு பார்க்கலாம், அது ஒரு அளவு இருக்குது. பார்த்துட்டு உடனே நம்ம முடிச்சுட்டு நம்ம அருமையான சிறப்பான இந்த நாளை நம்ம அடைவதற்கு என்னென்ன செய்யணுமோ நன்மையான காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து செய்வது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மிக முக்கியமான நமக்கு அந்த அந்த நேரங்களை காலங்களை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தரக்கூடிய அல்லாஹ் ரஹமத் தரக்கூடிய பரக்கு தரக்கூடியதை விட்டு நம்ம அப்பாற்பட்டு விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. ஏன்னா இந்த மாதிரி உண்டான விஷயங்கள் நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்தை நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள முடியாது, கேரண்டி இல்லை. அதனால் கிடைக்கக்கூடிய நேரங்களை பொன்னான நேரங்களை வீணாக்காமல் பொழுதுபோக்கில் கழிக்காமல் அந்த விஃபா வேர்ல்டு கப்பில் நம்ம அதிகமாக நேரங்களை செலவு செய்யாமல் ஹராம் வேலை செய்யாமல் ஹராமிலிருந்து விடைவிட்டு அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய மக்களாக நான் ஆகுது. ஒன்றாவது. ரெண்டாவது அதிகமாக செலவா சொல்வது. மூணாவது நம்ம என்ன செய்யுது? நோன்பாக இருக்க வேண்டும். நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பது. அப்போ நம்ம நேரங்களில் நோன்பு வைக்க முடியாதவங்கள்லாம் அந்த நோன்பாளிகளுக்கு துறப்பதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நன்மை மிக அற்புதமான நன்மை. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அது மாதிரி லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்ல ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று சொல்லக்கூடிய சூரத் தௌபாவிலே கடைசி வரக்கூடிய 2 ஆயத்துக்களை நம்ம என்ன செய்கிறது? எவ்வளோ ஓத முடியும் அவ்வளோ ஓடுறது. குறிப்பாக 100 தடவை ஓதி எல்லா இடத்துலையும் நம்ம கடமையை துவா செய்வது. இஸ்திக்ஃபார் மிக முக்கியமான அல்லாஹ்வுக்கு எல்லா இடத்துல பாவமன்னிப்பு தேடக்கூடிய நாளாக இருக்குது. இஸ்திக்ஃபாரை நம்ம 100 தடவை சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் ஒரு 100 தடவை நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சொல்லிகிட்டே இருக்கிறது. அது மாதிரி நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த திக்ருகள், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதப்பட்ட மிக முக்கியமான துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அது ஒரு 100 தடவை ஓதுறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய துவா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அது மாதிரி யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தஈஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தஈஸ். அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா நபிமாரும் ஓதக்கூடிய கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இது அதிகமாக கலிமாக்கள் ஓதுவது எல்லா நபிமாரும் ஓதப்பட்ட மிக அற்புதமான கலிமா. அதடுத்து தர்மம் செய்வது, அது மாதிரி வீட்டுக்குள் செலவுகளை நோன்பு வைப்பதற்கு அதிகமான செலவு தான தர்மம் செய்வது, ஏழை எளியோருக்கு அதிகமான தானம் செய்து உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது. அது மாதிரி முக்கியமாக துவா அதிகப்படுத்தக்கூடிய நாள் நோன்பு வச்சு நோன்பு திறக்கின்ற பொழுது அதிகமான வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் துவா கபூலாகக்கூடிய நாள், அதுவும் முஹர்ரத்துடைய 10வது நாள் எல்லா வெற்றி கிடைத்த நாளில் அதிகமாக துவா செய்வது நம்முடைய எல்லா தேவைக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மஹல்லாவாசிகளுக்கு, நம்ம விஷயங்களுக்கு, நமக்கு வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, ஆரோக்கியத்துக்கு, நரக நெருப்பிலிருந்து மறுமைக்கு, துனியாவுக்கு அனைத்து துவாவுகளை நம்ம ஈடுபடுவது, ஹராமந்தெல்லாம் தவிர்த்து கொள்வது. என்னென்ன நன்மையான விஷயங்கள் இருக்குதோ எல்லா நன்மையான விஷயங்களும் நம்ம வந்து அல்லா இடத்திலே முறையிட்டு மண்டாடி அழுது தொழுது துவா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இது உங்களுடைய எல்லா தேவையும் தான் கபூலாக்கி தருவானாக. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நபர்
அருமையான முறையில் நோன்பு வச்சு இவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அதனுடைய பங்கு நிச்சயமாக நமக்கு உண்டு. அதனால் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹர்ரம் 9வது நாள் 10வது நாள் எல்லா சிறப்பு சௌபாகியங்களையும் அடையக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லாம் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்து நாம் நாளை மறுமையிலே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே எல்லா நபிமார்களுடனே எல்லா வலிமார்களுடனே குடும்பத்தோடு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த அந்தஸ்திலே நாம் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தந்த அறிவானாக. ஏராளமான மக்கள் துவா சொல்லியிருக்கின்ற அல்லாஹுவே நம்முடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.